மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். பேசலாம். இவருக்கு என்ன பயம்? எதுக்காக போய் தடை கேட்கறீங்க? நீதிமன்றத்துக்கு இவரே போய்கிட்டு அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனாருன்னா நீங்க செய்யற தவிர சுட்டி காட்ட வேற எங்க போக முடியும் சொல்லுங்க? அதிமுக சார்பில் ரெட்டையில சின்னத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டினவரு டெபாசிட் காலியானார். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு ராமநாதபுரம் தீர்ப்பு. வழி நடத்த ஒரு நல்ல தலைவர் கொண்டு போனோம். அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான்ங்கிறது எல்லாருக்குமே மக்கள் மனசுல இருக்கு. ஏன்னா அவங்க தான் 3 முறையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால கை காட்டப்பட்டவர். இப்ப அண்ணன் 40 தொகுதியில விட்டுருந்தாருன்னா, 40 வேட்பாளரை விட்டுருந்தாருன்னா 40 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தோத்து போயிருப்பார். இந்த விதியை மாற்றி சதிய வேலைகளை எல்லாம் பார்த்த பழனிசாமிக்கு சம்பட்டடி கொடுக்கிறது தான் இன்னைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு. பிள்ளையார் சொல்லி போட்டு பாஜக கூட்டணி இன்னைக்கு எல்லா இடமும் வெற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில வெற்றி பெற்று வருது. பாஜக கூட்டணி என்ன தீண்டத்தகாத கட்சியா? அங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படமும் புரட்சி தலைவி அம்மா படமும் இல்லாம நீ எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னு போய் அங்க போய் உட்காரு. மாட்டு வண்டியில ஏணிப்படி வச்சு ஏறுற, மாட்டு வண்டியில ஏணிப்படி வச்சு இறங்குற. ஒன்னால ஒரு மாட்டு வண்டியில ஏறி உட்கார்றதுக்கே முடியல. ஆப்பு ரெடி ஆயிட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ராஜ்யசபா எம்பிக்காக ஜெயக்குமார் போடுற ஜால்ரா அது கொஞ்ச நாள்ல இப்ப மாத்தி அதே வாய் திரும்பி வேற மாதிரி பேசும் வடிவேல் கதை போல. ஒரு பொதுக்குழுல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் போது தண்ணி பாட்டில் எடுத்து வீசுனீங்களா? ஒருத்த கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்ததா? எடப்பாடி முதலமைச்சர் சொன்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினா 234 தொகுதியும் டெபாசிட் எல்லாம் கொண்டு வந்துடும். சசிகலா அம்மா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். வீட்டுக்குள்ள இருக்க அண்ணன் தம்பிகளை சேர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன் போய் காலில் உள்ளது நியாயமா? என்ன நடக்க போகுது? செங்கோட்டையன் உடைச்சிருவாரா? செங்கோட்டையன் உடைச்சிட்டாருன்னா அவரு கூட ஒரு 10-20. அது தாவேகா மேல இருக்கிற ஒரு அக்கறை கூட உங்களுக்கு அதிமுக மேல இல்லையே சார்? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அதிமுகவும் தாவேகா விஜயும் இணைவார்களா, கூட்டணி வைப்பார்களா, வியூகம் நடத்துறாங்களா? அவ முதலமைச்சர் யாரு? தேமுதிமுக ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று போனா அந்த அம்மா பக்கமா கிழிச்சு தொந்து விட்டுருவாங்க. அதுல ரெட்டையில சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் சுத்தம். எடப்பாடி பழனிசாமி தேர்தலே நிக்க மாட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவோ எந்த கார்பரேட் கம்பெனியை நம்பிய களத்துல நிக்கல. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்க தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லியிருக்காரு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு நிறைய பேச இருக்கோம். முதல்ல நீங்க அந்த இதுலதான் இருக்கீங்களா? வெற்றி கழிப்புங்கிறத விட அதாவது தர்மத்திற்கு தீர்ப்பு. அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு தீர்ப்பை நீங்க மாத்தி ஒரு இடையூட்டு மனுக்களை போட்டு நான் தான் ஒரு கழகத்தை அபகரித்ததை இன்னைக்கு அது ஒரு முறைப்படியான நீதி அரசர்கள் அதை கவனிச்சு உற்று நோக்கி எதனால அந்த தேர்தல் கமிஷன் நீங்க தடை செய்யணும்னு கேட்டிருக்காரு. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ தடை செய்யணும்னு கேட்டது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத நீதி அரசர்கள் அதை எடுத்துரைச்சு அதை கொண்டு வந்திருக்காரு. ஒரு அருமை சகோதரர் தம்பி ரவீந்திரநாத் எம்பி, அவர் எம்பி, முன்னாள் எம்பி போட்டிருந்த வழக்கு எல்லாத்தையுமே எடுத்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. இவருக்கு என்ன பயம்? எதுக்காக போய் தடை கேட்கறீங்க? நீதிமன்றத்துக்கு இவரே போய்கிட்டு அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனாருன்னா நீங்க செய்யற தவிர சுட்டி காட்ட வேற எங்க போக முடியும் சொல்லுங்க? மக்கள் மன்றத்துல போனா வெற்றி பெறுறோம், நீங்க தோல்வி பெறுறீங்க. அதான உண்மை. ராமநாதபுரத்துல அண்ணன் நின்னாருன்னா அண்ணன் அதிமுக சார்பில் ரெட்டையில சின்னத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டினவரு டெபாசிட் காலியானார். அங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறாரு. அப்ப அதான் வெற்றி.
அன்னைக்கு ரெட்டையில சின்னமும் பலாப்பழம் சின்னமும் தான் அப்ப ஃபைட்டிங். மக்களை ஏமாத்திருக்கீங்க. உங்களை அவரை வந்து மக்களை ஓட்டு போட்ட ஏமாத்தல. மக்களை இல்ல, இப்போ மக்களை ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவர் வெற்றி பெற்று நமக்கு தவறான ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு எங்களுடைய போடுறாங்க. நீங்க கட்சி உங்களுக்கு விஷயத்துல தெரியும் எங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க எந்த ஓட்டு போடுறோம் நீதிமன்றத்துக்கு அப்படின்னா மக்களை போனாலும் இல்லங்க, ஏமாத்துறீங்களா? எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இடைக்கால தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பை வாங்கிடுறாங்க. அதையே வந்து அவர் மக்கள் மன்றத்துல போய் நிக்கிறாரு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போல 40 தொகுதிக்கு அவரே நிக்கிறாரு, தலைவரா போய் நிக்கிறாரு. யாரும் செய்ய முடியாத ஒரு தலைவரா அவர் நிக்கிறாரு. அந்த தலைவரா நிக்கும் போது மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கிறாங்க. அதுக்கு மேல அங்க ஒரு அலை, அந்த அலை வந்து அது பாஜக மேல உள்ள விரக்தியா இல்லைன்னா ஒரு அலையில அது வந்து எல்லாரும் 40 தொகுதியுமே போகும்போது அதுல வருது. ஆனா அங்க நிக்கிற ரெட்டையில சின்னத்தையும் முடிச்சு கட்சி கொடியும் முடிச்சு நின்ன ஒரு டெபாசிட் காலியாறாரு. அங்க மட்டும் இல்ல, தேனியில டிடிவி தினகரன் நிக்கிற இடத்துல அங்கேயும் டெபாசிட் காலி. 7 நாடாளுமன்றத்துல டெபாசிட் காலி ரெட்டையில சின்னம். அதனால மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிடல. எங்களுக்கு தேவை இப்ப கட்சி ஒருங்கிணைக்கணும், கட்சியை வழி நடத்த ஒரு நல்ல தலைவர் கொண்டு போகணும். அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான்ங்கிறது எல்லாருக்குமே மக்கள் மனசுல இருக்கு. ஏன்னா அவங்கதான் 3 முறையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால கை காட்டப்பட்டவர். அதனால மக்கள் ஏத்துக்காம தான் நீங்க வந்து வாக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்களேன்னு சொல்றீங்க. மக்கள் ஏத்துக்காம தான் 20-21% வாக்கு வாங்கினாரா 20-21% நாடாளுமன்ற தேர்தல்ல கூட? எப்படி வாங்கினாரு? அது வந்து பிரதமருக்கான தேர்தலா இருந்தா 45% இருந்ததை 21 இல்ல, பிரதமருக்கான தேர்தலா இருந்தா கூட இவ்வளவு 21% வாங்கியிருக்காங்களே எதிர்கட்சியா இருந்தாலும். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2014 40% ஓட்டு வாங்கி தக்க வச்சு, அதாவது இந்திய பாரத நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக காட்டுனது அதிமுகவை. அதனை பாலடை நிப்பாட்டி விட்டு இவ்வளவு வாங்கியிருக்காருன்னு கேட்டா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இது வந்து அதிருப்தி, திமுகவோட அதிருப்தியில இருக்கிறவங்க. இப்ப அண்ணன் 40 தொகுதியில விட்டுருந்தாருங்களா, 40 வேட்பாளரை விட்டுருந்தாருன்னா 40 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தோத்து போயிருப்பாரு, டெபாசிட் காலியா இருப்பாரு. அதான் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரெட்டை இலைக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுனாலதான் அவரே நின்றுகிட்டாரு. சரி, இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு பொறுப்பு தரல, எனக்கு பதவி தரல, என்ன வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்து எடுத்துட்டாங்க, அதனால நாங்க வந்து எங்க தரப்பு நாங்க வந்து சின்னத்தை முடக்குவோம், இரட்டை இலையே உங்களுக்கு இல்லாம பண்ணுவோம், கட்சியை உங்ககிட்ட இல்லாம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே போக்கு. யாரு ஒருங்கிணைப்பாளர் தரலங்கிறாங்க? ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் இல்ல, அதிமுகவுல இருந்து நீக்கிட்டாங்க. அதாவது நல்ல புரிஞ்சுருங்க, டிசம்பர் நான் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவேன் அப்படின்னா அதிமுக நாங்க டிசம்பர் மாசம் இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துருந்தேன். டிசம்பர் மாசம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. 5 ஆண்டு காலம் 2026 டிசம்பர் வரைக்கும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் செல்லும். அதுதான் தேர்தல் கமிஷன் பதிவேட்டுல இருக்குது. அதை மீறி செயல்பட்டவர் இடைக்கால பொதுச் செயலாளர்னாரு, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாரு, பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் செல்லும்னாரு. அதுக்கு பிறகு அவரே பொதுச் செயலாளர், பொது தீர்மானம் செல்லும் சொன்ன உடனே நானே பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டாரு. எல்லாம் இடையூட்டு மனு, மெயின் பெட்டிஷன்ல இன்னும் வரல. மெயின் பெட்டிஷன்ல அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் போயிருக்காரு உரிமையல் நீதிமன்றத்துல. ஆனா இது எல்லா சேட்டையும் பண்ணினது யாரு? எடப்பாடி பழனிசாமி. எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அந்த சேட்டையெல்லாம் பண்ணல. அவரும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர். காணாகுறைக்கு இன்னொரு இடையூட்டு மனுவை போட்டு, ஸ்டே பெட்டிஷனை போட்டு, லெட்டர் பேடு பயன்படுத்தக்கூடாது, கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றது இல்ல, கொடி கட்டக்கூடாது, என்னங்கிறதெல்லாம் கொடி பிடிக்க கூடாதுன்னாரு. கொடி பிடிக்கிற உரிமை வந்து அடிப்பட்ட தொண்டனுக்கு உண்டுங்கிறது தான் புரட்சி தலைவர் வகுத்த விதி. இந்த விதியை மாற்றி சதிய வேலைகளை எல்லாம் பார்த்த பழனிசாமிக்கு சம்பட்டி அடி கொடுக்கறது தான் இன்னைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு. பிள்ளையார் சொல்லி போட்டு நாங்க வந்து ரெட்டையிலே முடக்கல. இந்த ரெட்டையிலையை வந்து பால்படுத்தணும்னு நினைச்ச பழனிசாமிக்காக புரட்சி தலைவரோட ஆன்மாவும் புரட்சி தலைவியோட அம்மாவும் ஆன்மாவும் தொண்டரோட ரத்த கண்ணீரும் தான் இன்னைக்கு நீதிமன்ற அரசர் கொடுத்த தீர்ப்பு. இல்ல, ஓபிஎஸ் அவர்களுடைய மகனும் தானே அந்த மனு கொடுத்திருக்காரு. இரட்டை இலை சின்னத்தை, அதாவது நீங்க இத்தனை காலம் உங்களுக்கு பேசும்போது பல மேடைகள்ல ஓபிஎஸ் அவர்களேவும் சொல்லியிருக்காரு, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அம்மா, நான் வாழ்ற வாழ்க்கையே அம்மாவுக்காக தான், இந்த கட்சிக்காக தான், அதிமுகவிற்காக தான் சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வளர்ந்து மேன்மேலும் போகணும் தானே நினைக்கிறோம். அந்த இரட்டை இலை சின்னத்தை கருதி 10 தோல்வியாகி பழனிசாமி 2 இடைத்தேர்தல புறமுதுகு காட்டி ஓடுற பழனிசாமி கையில ரெட்டையில இருக்க கூடாதுன்னா அது ஆண்டவன் தீர்ப்பு, அம்மாவின் தீர்ப்பு, தலைவரோட தீர்ப்புனா அதான் நடந்து தீரும். அது கண்டிப்பா வர வேண்டிய ஒரு கையில வரும். தேர்தல் ஆணையத்துல இனி என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? தேர்தல் ஆணையம் முறைப்படி விசாரிப்பாங்க. இப்ப இன்னும் வேற சில மனுக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் அவங்க விசாரிச்சு முறைப்படி
சட்ட புரட்சி தலைவர் இந்த கட்சியோட நிறுவனர் என்ன சட்டத்திட்ட விதிகள் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த விதிப்படி தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுத்தாலே எங்களது வெற்றி. இல்ல இந்த இடத்துலதான் நீங்க சொன்னதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன விதிகளை வகுத்து வச்சுட்டு போனாரோ அந்த விதிகளை உடைச்சதுல முதல் பெரும்பான்மையான அதாவது தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த விதியை உடைச்சதுல ஓபிஎஸ் அவர்களுக்கும் தானே பங்கு இருக்கு. அதாவது அதை ஏத்துக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு தலைவர் மறைந்த உடனே அங்க ஒரு வெற்றிடம் உருவாகும் போது அங்க ஒரு தலைவரை இடைக்கால பொதுச் செயலாளராக உருவாக்குறதுக்கு பொதுக்குழு பயன்படுத்தப்படும். அந்த பொதுக்குழு, அதாவது எல்லாரும் புரியாம சொல்றாங்க, அந்த பொதுக்குழு பயன்படுத்தப்படும். அந்த பொதுக்குழுவை பயன்படுத்தி தான் திருமதி சசிகலா அம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த கால நேரங்கள் அவங்களுடைய மனமாற்றங்கள்னால பல பல சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உருவாச்சு. கட்சி ரெண்டாக பிளவுபட்டது. அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணின்னு ரெண்டாக பிளவுபட்டது. சின்னம் முடக்கப்பட்டது. அதன் பிறகு அவைத்தலைவர் மதுசூதனன் வகையாரால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க. இவரு அந்த அம்மாவுக்கு பேர்ல தான் அபிடேவிட் போட்டார். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி அதாவது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை அழைச்சி கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு இணை ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட வச்சவர் அண்ணன் ஓபிஎஸ். அதாவது வரம் கொடுத்த ஒரு தலையிலேயே கை வச்ச அந்த புராணத்துக்கு அதே போல அண்ணன் வாழ்க்கையே கொடுத்து இவரை 4 ஆண்டு காலம் முதல்வராக பண்ண அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை விட்டு தூரத்துக்கு போடணும்னு முடிவெடுத்து பண்ணின சதி வேலைகள் தான் ஒழிய அண்ணன் எதுலையுமே செய்யல, அண்ணன் எதுலையுமே பண்ணல. அப்போ ஒரு அந்த டைம் கொரோனா காலம், ஒரு 2 ஆண்டு காலம் எதுவுமே தொண்டர்களை பார்க்க முடியல, வைக்க முடியல காலகட்டத்தில் கேசி பழனிசாமி டெல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. அது தொண்டர் விதியை மாத்தி பண்ணக்கூடாது, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. அந்த தீர்ப்புக்கின் படிதான் டிசம்பர் 2021 அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தொண்டர்களால ஒத்த ஓட்டுல தேர்ந்தெடுக்கிறாங்க. அது 2026 டிசம்பர் வரைக்கும் செல்லும். கட்சியோட விதி பிரகாரம் 5 வருஷம் செல்லும். அதுக்குள்ள இவருக்கு என்ன ஆசை, அதுக்குள்ள இவருக்கு என்ன இது, இவருக்கு யார் அந்த நிர்பந்தம் கொடுத்தாங்க, கட்சியோட பிளவுபடுத்து எனக்கு எதிராக செயல்படாதுன்னு சொல்லி யார் கொடுத்தாங்க? திமுகவோட பி டீமா இல்லைன்னா பாஜகவோட பி டீமான்னு தெரியாது. பாஜகவோட பி டீமா யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய நேரம் தான் இது. தேர்தல் நேரத்திலயும் சரி, பல நேரங்கள்லயும் சரி, ஆதரவாளராக பிரதமர் வரும்போது, பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் வரும்போது கூட போய் விமான நிலையத்திலேயே வரவேற்றது யார் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பாரத பிரதமர் வரவேற்கிறதுக்காக ஒன்னும் தப்பு இல்லையா? இல்ல, அப்ப அவர் பிரதமர் வேட்பாளர் மோடி தான் வேட்பாளர்னு சொல்லி கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில நாங்க இன்னைக்கு அங்கம் வகிச்சிருக்கோம். அதனால அவர் வரும்போது நாங்க வரவேற்க வேண்டிய அபிஷியலாவே ஓபிஎஸ் அவர்கள் தான் பாஜக ஆதரவாளரா இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க இவங்க பி டீமா இவங்க பி டீமான்னு சொல்றது. கூட்டணி கட்சி வைக்கிறதுல நாங்க வந்து மறைமுகமா செயல்படல, நேரடியாவே போறாரு, நேரடியாவே பாக்குறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு. அடிமட்ட விரும்பல பாஜக கூட்டணி. நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அவங்க சொல்றாங்க, சொல்லிருப்பாங்க. நான் கேக்குறேன், இல்ல கொஸ்டின் முடிச்சறேன். மீண்டும் பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனா அதிமுக அழிந்து விடும் அடிமட்ட தொண்டர்கள் சொல்றாங்க. பாஜக கூட்டணினா பாஜக கூட்டணி இன்னைக்கு எல்லா இடமும் வெற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில வெற்றி பெற்று வருது. பாஜக கூட்டணி என்ன தீண்டத்தகாத கட்சியா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. பாஜக கூட்டணியில யாருதான் கூட்டணி வைக்கல? திமுக வைக்கலையா? மதிமுக வைக்கலையா? கட்சி வைக்கலையா? எல்லாருமே கேளுங்க, பாஜக வைக்காத ஒரே ஆளு காங்கிரஸ் மட்டும்தான். இல்ல, உங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறாங்க. வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புகழ் வாழ்க, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா புகழ் வாழ்க. அவங்க வரைந்த அந்த விதிகளை மாத்திட்டாங்க, துரோகிகள்னு சொல்றீங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பிறகு பாஜகவின் மீதான பார்வை, விமர்சனம் என்னவாக இருந்தது? இருக்கட்டும். அம்மா சொன்னாங்க 2015 அதே அம்மா பக்கம் பாரத பிரதமர் மோடியே வந்து வீட்டுக்கு வந்தாரு, வருடத்துக்கு வந்தாரு. அம்மாவை தேடி பார்க்க வந்தாங்களா? அம்மா என்ன வெளியில போகன்னு சொல்லி விரட்டி விட்டாங்களா? பாக்குறாங்க. அதற்கு பிறகு மோடி அம்மா உயிரோட இருந்திருந்து மோடியோட நல்ல திட்டங்கள் மோடியா லேடியான்னு கேட்டு போய் 2014 பண்ண பிறகு 2015 அதே பாரத பிரதமர் மோடி வந்து அம்மாவை வந்து இல்லத்துல சந்திக்கும் போது அம்மா வர
வரவேற்றார்கள். சரி. நல்லபடியா வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மனநிலை மாறக்கூடிய கட்டாயம் கூட இருந்திருக்கலாம். அதற்குள்ள என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். ஏன்னா தேர்தல் வியூகத்துல எந்த வேணாலும் நமக்கு வந்து ஒரு மத்திய அரசை வந்து எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்கள் இன்னைக்கு எதிர்த்து எதா கிடைக்குதா? ஒண்ணும் கிடைக்க முடியாது. எல்லா இடத்துலயும் சாலை பணிகள்லாம் அங்கங்க நிக்குது. நீங்க எதிர்த்துட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் போக முடியும்? கவர்னரை எதிர்த்துக்கிட்டும் இங்கேயும் எதிர்த்துக்கிட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அம்மா அதையும் சந்திச்சிருக்காங்க ஒரு காலத்துல கவர்னர் காங்கிரஸ் இதுல இருக்கும்போது அவங்க போட்ட கவர்னரையும் அம்மாவுக்கும் எவ்வளவு சண்டைகள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். முன்பு ஒரு காலத்துல அதையும் அம்மா வந்து மக்களுடைய நலனை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. மக்களுக்காக நாங்க வந்து கட்சி நடத்துறோம். அந்த மக்களுக்காக பார்க்கணுமா ஒழிய அத பாஜகவா காங்கிரஸா தேசிய கட்சி யார் மேல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக முடியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனக்குங்கிறதுக்காக இந்த இயக்கத்துக்காக தன்னுக்காக பார்க்காம இந்த இயக்கத்துக்காக எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை அமைச்சு ஆட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அது போல நம்ம ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. இதுல தவறு இல்லையே. இது பாஜக இருந்தாலும் நாளைக்கு காங்கிரஸ் வெளியில வந்து ஒருவேளை அண்ணன் ஓபிஎஸ் கூட வரலாம். பாஜக நாளைக்கு ஒருவேளை திரு ஸ்டாலின் கூட போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நாட்டு அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. நம்ம கொள்கை வேறு. திராவிட சித்தாந்தம் அது வேற. அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். திராவிட பாரம்பரியத்துல வர அது திராவிட இயக்கமா இருந்தாலும் சரிதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற ரத்தத்துல திராவிட இயக்கத்தோட ரத்தம் தான் ஓடும். ஆனா கட்சி அந்த தேர்தல் நேரத்துல வியூகத்துக்காக போர்க்களத்துல இறங்கும் போது பகைவனை எதிர்க்க யார் கூட வேணாலும் நம்ம கூட்டணி சேர்ந்துக்கிடலாங்கிறது வியூகம், வேற ஒண்ணு. சரி, ஓகே. செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல பேசிய விஷயங்களை 2 தினங்களாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. புறக்கணிக்கிறேன், அதாவது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல எடப்பாடி அவர்களின் படம் மட்டும்தான் இருக்கு, எம்ஜிஆர் அவர்களின் படமோ இல்ல அம்மா அவர்களின் படமோ இடம்பெறல, இல்ல அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் அவருடைய படம் கூட இடம்பெறல, எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாரு, எல்லாத்தையும் கீழே தள்ளி நம்ம மட்டும் மேல இருக்கணும்னு நினைக்கிறார் எடப்பாடி, அதனால நான் வந்து புறக்கணிக்கல, ஆனா நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை என்ன? மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், ஏன்னா நாங்கள் தலைவர் காலத்திலேயே அவரை நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஒரு அமைதியான ஒரு பண்பாளர். அப்புறம் அம்மா காலத்திலையும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து பல அம்மாவுடைய கஷ்டங்கள்லையும் நஷ்டங்கள்லையும் பங்கெடுத்து வந்தவர். சேவல் சின்னத்திலையும் சரி, அதுக்கு பிறகு வந்தது சரி. ஏன்னா இந்த தலைமை கழக அலுவலகம் அம்மா வந்து போராடி உடைக்கும் போது செங்கோட்டையன் உடைங்கன்னாங்க கட்சி ஆபீஸ. அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் செங்கோட்டையன் கூட இருந்தவங்கனால நாங்கள் சொல்றோம். அப்படிப்பட்ட நாங்களே ரொம்ப மனசார திட்டிட்டு இருந்தோம் அவரை. இப்போலாம் ஒரு இயக்கம் பாலடைஞ்சு போத, பால் கிணத்துல உழு போத, அண்ணன் செங்கோட்டையன்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்காரு, அவர்லாம் கேட்க மாட்டேங்காருன்னு மன வருத்தத்துல அனுதினமும் நாங்க வந்து பண்ணணும். இன்னைக்கு அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறத வரவேற்கிறோம். அதாவது அவர் கேட்டது என்ன கேட்கிறாரு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஏன்னா அவரோட தொகுதிக்குள்ள இருக்கு, அந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ அதை அம்மா எவ்வளவு கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் இப்ப நீங்க கேட்டது மாதிரி 2015 புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரத பிரதமர் மோடி வந்து இல்லத்துல சந்திக்கும் போது அப்போ தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்தாங்க. அந்த ஃபைல்ல இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்கு. நல்ல புரிஞ்சு. அதுக்கு பிறகு நிதி ஒதுக்கி கொடுத்து 2016 வந்து சட்டமன்றத்தில் அதை நிதி அமைச்சர் மூலமா பண்ணினது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இப்படி எல்லாருமே அதுல ஒரு கூட்டு திட்டமாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெரும்பங்கு அதுல இருக்கு. அத்திக்கடவு அவிநாசி இன்னைக்கு அதை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது நம்ம உண்மையை சொல்ல முடியாது, ஏன்னா அது இயற்கை. அது ஆமா, அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு அவர் வந்து அடிக்கல் நாட்டினாரு, திறந்து வச்சது அதிமுக. இதெல்லாம் வந்து அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம சொல்லிட்டு போலாம். வள்ளுவர் சிலைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினாரு, திறந்து வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி நிறைய பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நான் சொல்றத வந்து நீங்க தவறா நினைச்சிட வேண்டாம். ஆட்சி மாற்றங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றங்கள் வரும்போது கால நேரங்கள் மாறும், தொடங்கி வைக்கலாம். ஒன்னும் அது வந்து தவறுன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவருக்கு இந்த விளம்பரம் தேவையா? இந்த விவசாய மக்கள் வந்து என்ன வாழ்த்துறாங்க, இந்த தம்பட்டை அடிச்சு இந்த விளம்பரம் தேவையா? பொதுக்குழு கூட்டிதான் நீங்க வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு தம்பட்டை அடிச்சாப்லனா இந்த விவசாய மக்கள் வந்து எனக்கு பண்ணுனாங்கன்னு சொல்லி பண்றாரு. அந்த கூட்டத்துல எஸ்பி வேலுமணி பேசுறாரு.
என்ன சொல்றாருன்னா, இந்த மாவட்ட செயலாளர் PR அருண்குமார் அவர்கள் இந்த மாநாடை சரி பண்ண விவசாயிகளுடைய பாராட்டு விழாவை நடத்த பெரும் அரும்பாடுபட்டு கடின உழைப்பு பெற்றவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்கிறார். அப்ப அங்க கட்சி வந்துட்டா வரலையா? அததான் நாங்க கேட்கிறோம். அங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படமும் புரட்சி தலைவி அம்மா படமும் இல்லாம நீ எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னு போய் அங்க போய் உட்காரு. மாட்டு வண்டியில ஏணிப்படி வச்சு ஏறுற, மாட்டு வண்டியில ஏணிப்படி வச்சு இறங்குற. உன்னால ஒரு மாட்டு வண்டியில ஏறி உட்கார்றதுக்கே முடியல. உனக்கு எதுக்கே இந்த ஆசை? உனக்கு எதுக்கே இந்த தம்பட்டம்? உனக்கு எதுக்கே இந்த மாதிரி ஒரு தற்புகழ், தற்பெருமை? அதாவது இது எங்க தலைவர் வழியிலே கிடையாது, எங்க ஜீவில, அதிமுக ஜீவிலே கிடையாது. பிறருக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவர். சிவந்த கரம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தன்னை நாடி வந்த யாருக்குமே மனசுக்கு எந்த துரோகமும் செய்யாம வாழ்வழித்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆரம்பிரப்பன் தனக்குன்னு எத்தனையோ கெடுதல்கள் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவரே கூப்பிட்டு மந்திரி சபையில உட்கார வச்சு அமர வச்சு பார்த்தவங்க. STS சோமசுந்தரம், KA கிருஷ்ணசாமி, இப்படி பெரிய பெரிய யாரையுமே அவங்க ஒதுக்கல. பிற்காலத்துல அவங்களா சில சில நிகழ்வுக்கு தான் ஒதுங்கினாங்களோ ஒழிய தலைவர் காலத்துல யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவ்வளவு பேருமே அரியணையை அமர்த்தி பார்த்தவங்க தான். அவங்க அரங்கநாயகம் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா இந்த இவர் வந்து இந்த அதான் அதிமுக ஜீன்லயே கிடையாதுன்ட்டான். நாங்க என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேல எங்களோட வார்த்தையே இல்லை. அதாவது புரட்சி தலைவர் படமும் புரட்சி தலைவி அம்மா படமும் போடாத ஒரு எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னா கடைக்கோடி தொண்டன் முறைக்கு எடப்பாடி தரப்புல இருந்து ஜெயக்குமார் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது வந்து ஒரு கட்சி விழா கிடையாது, அதிமுக ஏற்பாடு பண்ணல. அது வந்து அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்ட சங்க விவசாயிகள் இருப்பாங்களா அந்த அமைப்பை ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அது. அதுல இவங்க படத்தை போட்டா அது அரசியலாக்கப்படும், அதனால நாங்க போடலன்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் எதுக்காக இருக்காரு? ஒரு ராஜ்யசபா MP தான் பையனுக்கு கேட்டுக்கிட்டு பின்னாடி ஜின்ஜாங் அடிச்சிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. ராஜ்யசபா சீட்டு வாங்கின உடனே எப்படி CV சண்முகம் வாங்கிக்கிட்டு கட்சியை அண்ணன் OPS எடப்பாடியும் பிரிச்சாரோ அடுத்தது பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்குது பாருங்க. நீங்க அதை கேட்டதுனால வாரேன். இதுலயும் சில நாடகங்கள் இருக்கு, சில உள்குத்துகள் இருக்கு. நீங்க கரெக்டா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா CV சண்முகம், வைகை செல்வன், ஜெயக்குமார், இன்பத்துறை, இந்த 4 பேரும் 4 பேர்ல CV சண்முகத்தை பிடிச்சி நிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இவங்க மிச்சம் 3 பேருமே ராஜ்யசபா MP கேட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதுல ராஜ்யசபா MP உனக்கு கிடையாதுன்னு சொன்னதுதான் யாருன்னா கோகுலேந்திரா. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே முதல்ல கேட்டுட்டு இருந்தாங்க. 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அண்ணன் OPS அண்ணன் வீட்டுல தினமும் இருப்பாரு. எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சங்கீதா ஹோட்டல்ல காஃபி வாங்கி தருவாங்க. அந்த அம்மா அண்ணன் சொல்லுங்க நான் திரும்பி எம்பியா வரணும் இவங்களுக்கு எல்லாம் பதவி ஆசை. நாங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருந்து பேசிட்டு இருப்போம். அண்ணன் வீட்லயே தான் சாயந்தரம் வந்தாங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் அண்ணன் OPS அண்ணன் வீட்லயே காத்துட்டு இருப்பாங்க. கோகுலேந்திரெல்லாம் வைகை செல்வம் அப்படிதான். அண்ணன் என்ன கூடாலேயே வீட்டுக்குள்ள சுத்துவாரு. ஆனா இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். பதவிக்காக சுத்துற பருந்துகள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிடுவோம். இன்னைக்கு அப்படியே CV சண்முகத்தை சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அங்க போட்டாங்க பாருங்க, தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி பிரேமலதா, நாங்க கையெழுத்து கொடுத்தோம், ராஜ்யசபா MP எங்களுக்கு தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாரு? அடுத்த ஆப்பு ரெடி ஆயிட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. ராஜ்யசபா MPக்காக ஜெயக்குமார் போடுற ஜால்ரா அது கொஞ்ச நாள்ல இப்ப மாத்தி அதே வாய் திரும்பி வேற மாதிரி பேசும் வடிவேல் கதை போல. கோகுலேந்திரா அவங்களுடைய கோவத்துக்கு இதுதான் காரணம்ன்றீங்களா? அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்களே, ஏன் ஒரு பேனர் வச்சு ஒரு போட்டோ கூட போட மாட்டாங்க, முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கூட இல்ல, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா மெசேஜ் போடுறீங்க, என்ன மரியாதை அப்படின்னு. அந்த கட்சிக்காரங்க எங்களோட உணர்வுல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்றது அதான் ஜெயக்குமாரோட பையனுக்கு அவர் கேக்குறாங்க, அதை கொடுக்கணும். அதுக்காக ஒரு சில மாவட்ட செயலாளர் எதிர்ப்பு இருக்கு. ஜெயக்குமார் பையனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுல ஒரு எதிர்ப்பும் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒரு எதிர்ப்பு இருக்கு. அதை கேட்டு வேற ஒரு டீமும் வேலை செய்யுது. அப்போ கோகுலேந்திராவுடைய ஒதுக்குங்கன்னு சொல்லி திட்டம் போட்டு வேலை செய்யறாங்கிறதெல்லாம் எங்களுக்கு எங்க காதுகளுக்கும் சில தொண்டர்கள் ஒண்ணுதானே, எல்லா ரத்தங்களும் ஒண்ணுதானே. தலைவர்கள் தன்னுடைய பதவிக்காக பதவி சுகத்துக்காக தன்னை வந்து அலங்கரிச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அந்த இடத்துல கோகுலேந்திரா எழும்பி என்னை ஒதுக்குகிறார்கள், என்னுடைய படத்தை போடுவதில்லை, என்னை வந்து மாவட்ட செயலாளர் அழைப்பதில்லை சொல்றீங்களா? உங்களுக்கு அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு பொதுக்குழுல அண்ணன் OPS அவர்கள் இருக்கும்போது தண்ணி பாட்டில் எடுத்து வீசுனீங்களா? ஒருத்தர் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்ததா? யாரையாவது
அவர் ஒருங்கிணைப்பாளர். அவர் வீட்டுல எத்தனை நாள் நீ காத்திருந்து இருப்ப? எத்தனை பேர் அவர் வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து இருந்து கையெழுத்து வாங்கியிருப்பீங்க? அம்மா இருக்கும்போது அவர் வீட்டுல போய் அண்ணே இதை எனக்காக பண்ணி கொடுங்கண்ணே எத்தனை பேர் கெஞ்சிருப்பீங்க? அத்தனை பேர் அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தீங்களா? அவர் மேல தண்ணீர் பார்த்து வீசுறீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு கேட்க துப்பு இல்ல? இன்னைக்கு என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னை தள்ளி விட்டார்கள் சொல்லி நடிக்கிறீங்களா? பாவங்க, முன் செஞ்ச பாவம் பின்னாடி வரும். இது இதோட முடிஞ்சிடல. 7 ஜென்மத்துக்கு வந்துடக்கூடாது, தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சிருக்க. அவர் நல்ல மனிதர், அமைதியா போறார். எடப்பாடியை போல எடுத்த கவுத்தோன்னு அடிச்சிருந்தா இன்னைக்கு கட்சி நாளா உடைஞ்சு போயிருக்கும். சரி, செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளியில வந்து பேசினதுல மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலையே. அவர் இன்னைக்கு இப்ப செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு, ஏன்பா இப்படி செய்தி போடுறீங்க? நான் ஆலோசனை கூட்டம் நடத்தினேனா? இது வந்து பக்கத்துல நடக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் விழாவுக்காக அழைப்புதல் கொடுக்க வந்த கூட்டம், ஏன் இப்படியெல்லாம் செய்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு, முடிச்சிட்டாரு. அதாவது அவரு 1000 சொன்னாலும் சரிதாம்மா, அவருடைய உள் மனசுல இருக்க தாக்கத்தை அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பிட்டாரா? வருத்தத்தை பதிவு பண்ணிருக்காரு. பதிவு பண்ணிக்கிட்டு திரும்பி எடப்பாடி பழனிசாமி நீங்க பொதுச் செயலாளர் சொல்ற அண்ணன் செங்கோட்டையனா இருந்தால் நாளைக்கு ஒரு கட்சிக்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டான். நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டு வந்தாதான் உங்களுக்கு தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் இருக்கிற விசுவாசம். எப்படி இவங்கள மாதிரியே இன்னும் போராடிட்டு இருக்க? போராட வேண்டிய அவசியம் இல்லைங்க. போராடுறது என்னங்க இருக்கு? உண்மையே சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம் உண்மையே சொல்லுங்க. என்ன நடந்து இந்த 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்தாச்சுங்க. கட்சியை ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதானே நாங்க கேட்கிறோம். இப்போ திருமதி சசிகலா அம்மா அவர்கள், அவங்க வந்து ஒரு காலத்துல பொதுச் செயலாளர், வழக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு, இப்ப நீங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து கட்சியை ஒழுங்குபடுத்துங்க, கட்சியை நல்லாக்குங்க இன்னைக்கு சொல்றாங்களா சொல்லலையா? அப்போ அந்த அம்மாவுக்கு முதலமைச்சரா நான் வரேன், நான் பொதுச் செயலாளரா வரேன்னு கேட்கல. நீங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு போறாங்க, மக்கள் மன்றத்துக்கு போறாங்க, மக்கள் கிட்ட பேசுறாங்க, ஊடகங்கள்ல பேசுறாங்க. ஆனா எல்லாருமே இபிஎஸ் அவர்களுக்கு எதிர்ப்பா தானே பேசுறீங்க. ஒன்றிணைந்து செயல்படுவோம், எடப்பாடி தான் இறங்கி வர மாட்டேங்கிறாரு, பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, அவர் தான் மட்டும்தான் பதவி சொத்தை அனுபவிக்கணும்னு சொல்றாரு ஒழிஞ்ச எடப்பாடியே ஒருமையில விமர்சிப்பது. நாங்க எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம், ஒருங்கிணைந்து செயல்படுவோம், கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக வளரணும், அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் நல்லா இருக்கணும், யார் வாயில இருந்து வரமாட்டேங்குது. எடப்பாடி முதலமைச்சர் சொன்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? எடப்பாடி முதலமைச்சர் நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவருக்கு ஒரு மக்கள் தேர்தல் நேரத்துல அவர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரோ விவசாய கூட்டம் நடத்தினார்ல, விவசாயிகள் கூட்டம், ஒரு பாராட்டு கூட்டம், அவரு தம்பட்டம் பண்றதுக்கு அவரே நடத்தினார்ல ஒரு கூட்டம். அதுல அவர் பேசுற பேச்ச கேளுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? பணத்துக்கும் பதவியா அப்படிலாம் சொல்லல. கால நேரத்திற்கு தகுந்தால் போல் நான் என்னை மாற்றிக் கொள்வேன். பச்சோந்தியாக எல்லாருமே பண்றதானே. நீங்க பச்சோந்தி நீங்க ஆட் பண்ணி கால நேரத்துக்கு தகுந்தால நீங்க எதிரியோட போராடும் போது நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா தலைவர் வகுத்த விதியை மாத்தி தானே இடைக்கால பொதுச் செயலாளர் எல்லாம் கொண்டு வந்தீங்க. நீங்க அதை பண்ணலையா? தலைவர் விதியை மாத்தவே இல்லமா? நீங்க தவறான செயல்பாடு. தலைவர் விதியை மாத்தல. இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி கொடுக்கறோம்னா நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா, அவங்கள வந்து ஏன்னா அந்த அம்மா வந்து கொடுத்த ஆட்சி 4 ஆண்டு காலம். அப்போ அந்த பொதுக்குழு கூட்டும் போது நிரந்தர பொதுச் செயலாளராக அம்மாவோட அரியணை, அதனால அம்மாவே நம்ம வந்து வச்சுக்கிடுவோம் சொல்லி அந்த ஒரு முடிவு எடுத்ததுனால நிரந்தர பொதுச் செயலாளர். அந்த நிரந்தர பொதுச் செயலாளருக்காக இன்னொரு பதவிக்கு பேர் தான் ஒருங்கிணைப்பாளர். அதை இவரை ஜாயிண்டா இழுத்து வச்சுக்கிட்டாரு எங்க அண்ணன் செஞ்ச தப்பு தான். நீயும் சேர்ந்து கையெழுத்து போடுங்க, நான் மட்டும் போட்டேன்னு வர வேண்டாமன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு விடுத்தாரு. அவர் அதே மாதிரி முதலமைச்சர்ல கையெழுத்து போடும்போது நானும் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி இருந்தா சரியா வந்திருக்கும். நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் தப்பிச்சிருக்கோம். எல்லாமே ஒரே சைடுல அடிச்சு கொண்டு போய் விதைச்சிருக்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அண்ணன் அதுல விட்டு கொடுத்தாரு. 2வது அவர் கேட்கிற இடத்துக்குலாம் கையெழுத்து போடுவாரு. அப்படியா சரி கொடுத்து விட்டாரு முதல்வர். ஒரு கட்சி முதல்ல அரசு நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொல்லி வந்துட்டு இருந்து, அடுத்தது அப்படியே கட்சி நிகழ்ச்சிகள்ல பார்த்தா ஒருங்கிணைப்பாளர் 2வது வந்துருவாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் மேல போயிருவாரு. ஏன்னு கேட்டா அவர் முதல்வரும்பாங்க. இப்படியே நடந்து அண்ணனை தள்ளி விட்டாங்க. இதெல்லாமே மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்த திருமதி சசிகலா அம்மாவுக்கு துரோகம், பரிந்துரை செய்த அண்ணன் டிடிவி தினகரனுக்கு துரோகம், 4 ஆண்டு காலம்
முதலமைச்சரை நீட்டிக்க உதவியா இருந்தா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம். நல்ல கூட்டணி தர்மத்தை வச்சு பிஜேபி கூட போய் அமித்ஷா கிட்டையும் பாரத பிரதமர் மோடி கிட்டையும் போய் உட்கார்ந்து இருந்து மாலையெல்லாம் போட்டு G20 மாநாடுக்கு கூப்பிட்டாங்க, நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டுலாம் தம்பட்டு அடிச்சு போன அந்த பிஜேபி கட்சி கூட்டணி கட்சிக்கு துரோகம். அப்ப இவரை நம்பி யாருங்க வருவாங்க? அந்த கூட்டணி கட்சியினர் தானே உங்க தலைவர்களை விமர்சிச்சாங்க A1 குற்றவாளின்னு. ஏங்க A1 குற்றவாளி அவர் சொன்னது அவர் அதிமுகவில் குற்றவாளி இருந்தாங்கிறத சொன்னாங்க. அதை கண்டிச்சாங்களா? அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் விமான நிலையத்துக்கு வரும்போது இந்த கேள்வியை சொன்னாரு. அண்ணாமலை சொன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு கேட்டார். எடப்பாடி எங்கேயாவது சொன்னாரா சொல்லுங்க அந்த டைம்? ஈரோடு கிழக்கு தொகுதியில ரெட்டை சின்னத்தை வாங்குறது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நடிச்சு அண்ணாமலை கிட்ட பண்ணாரு, மேலிடத்துல பண்ணினாரு. என்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில அண்ணன் விட்டு கொடுத்து அந்த ரெட்டையில அவர் கைக்கு போச்சோ அது போல தன்னுடைய சுயரூபத்தை மாத்திடுறாரு. சரி, ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ரெட்டையிலை முடக்கணும்னு போய் நிக்கிறது எப்படி பாக்குறது? நாங்க இதுவரைக்கும் முடக்கணும் நிக்கலையே. உங்க தரப்பு ஆதரவாளர்கள் தானே அவங்க எல்லாம். அதெல்லாம் ஒவ்வொருத்தரா போவாங்க, தொண்டர்கள் போவாங்க. அண்ணன் போறது ரெட்டையிலை சின்னத்துக்கு உரியவன் நான் தான், கையெழுத்து போடுறவன். ஏஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய நான் தான். இன்னைக்கும் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் மிச்சம் இருக்கிற 66 எம்எல்ஏக்களும் ஏஃபார்ம் கையெழுத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கையெழுத்து. எதிர்கட்சி தலைவரா இவரை அரியணையில் உட்கார வைங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு கொடுத்த கடிதத்திலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் லெட்டர் பேர்ல தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. வெக்கமான சூடு சொரண ரோசம் எல்லாம் இருந்தா அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு எடப்பாடி தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இப்ப நிக்க சொல்லுங்க, எடப்பாடியில இருந்து ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். 10.5% கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஏமாத்தி வாங்கினவர் தானே எடப்பாடி பழனிசாமி. நிக்க சொல்லுங்க, உன் பணத்தை செலவு பண்ணுவோம். இன்னைக்கு திமுக இருக்க எடப்பாடியிலேயே அவர் நிக்காம புறமுதுகு காட்டி ஓட்டிட்டு போயிருவார். இப்ப இடைத்தேர்தல் வச்சா நான் எடப்பாடி தொகுதியிலே நிக்க மாட்டார். திமுக பட்டியல அடைச்சிட்டு தொட்டில அடைச்சிட்டுன்னு ஓடி போயிருவார். தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துக் கொள்ளலாம், விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது. இனி சின்னம் தொடர்பாகவும் தலைமை தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையமே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எழுந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களே தேர்தல் ஆணையத்தை அந்த குழு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நிர்ணயிக்கும் குழு குழுவுல ஏன் நீதிபதிகள் இடம் பெறல, ஏன் எதிர்கட்சி தலைவரோட போதும் அப்படின்னு இது பண்றீங்கன்னு பல்வேறு கேள்விகளை குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல அதிர பேசியிருக்காரு. அப்படி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அந்த தேர்தல் ஆணையம் முறையா விசாரிக்கும், முறையான தீர்ப்பை நேர்மையா வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? தேர்தல் ஆணையத்தில் இல்ல பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் எதிர்பார்க்கறீங்களா? அப்படின்னா நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில வேற யாரையா விட்டு பாஜக ஜெயிக்க வச்சுட்டு போயிருப்பாங்க தேர்தல் ஆணையம். அவங்க கட்டுமான விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடினா தேர்தல் ஆணையம் அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. அது நம்ம எதுவுமே பேச முடியாது. அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு வரணும். அதுல என்னன்னா எங்களுக்கு அந்த விதி இருக்கு. விதியில என்ன சொல்றாங்கன்னா 80% தொண்டர்கள் கொண்டதான் இந்த அதிமுக கட்சியை வழி நடத்த முடியும். அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் ஓட்டு போட்டுதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த பொதுச் செயலாளர் 5 வருஷத்துக்கு மாற்ற தகுந்தது அல்ல. இந்த விதி தான் எங்களை காப்பாற்றும். மற்றதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இந்த விதி தலைவர் வகுத்த விதி. இப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சு ஒரு எழுதி பத்திரம் வச்சு விட்டுட்டாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும். இந்த விதி அவர் எழுதி வெறுமனம் பண்ணல. செங்கல்பட்டு கோர்ட்ல, செங்கல்பட்டு சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தன்னோட உயிரோடையே பயிற்சிச்சிருக்காரு எம்ஜிஆர். அதனால இது மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுல ஒரு தேர்தல் நடக்கும். அதிமுகல நான் இப்பவும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரு தன்னை முன்னிலைப்படுத்துறாரு, அதனால நமக்கு வெற்றி கிடைக்காது, 234 தொகுதியிலேயே டெபாசிட் காலி ஆயிரும்னு முடிவெடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினா 234 தொகுதியும் டெபாசிட் இழப்புன்னு வந்துடும். அதுக்காக அவங்கவுங்க தன்னை எப்படி உருவாக்கணுங்கிறத இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போச்சல் இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிக்கும். அதுக்கு இன்னைக்கு முதல்ல தேர்தல் கமிஷன் இது பண்ணும்போது இனி நிறைய பேர் மனு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மனுவை விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் 4 பேரோ 3 பேரோ கொடுத்தது தானே நீங்க தடை வாங்கினீங்க. இனி ஒரு 40 பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கட்சி தேர்தல் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, இந்த 2026 வரைக்கும் இருக்கு, எல்லாத்தையும் தேர்தல் அம்சம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு முடிவு வரும். அந்த முடிவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையிலேயே ரெட்டையில சின்னமும் கிடைக்கும், கட்சியும் வரும். நம்ம சசிகலா அம்மா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு
எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். அவர் பண்ணதையே தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு உங்களுடைய. இல்ல, அவரு ஒதுங்கிடுவாரு. அவரு தான் வேண்டாங்கிறாரு. நாங்க அவரை உடனும் நினைக்கல. அவரோட மனமாற்றம் இருந்தால் நாங்க வரவேற்கிறோம். அவர் என்ன செய்யணும்? இல்ல, நான் செய்தது தவறு, நான் வழி நடத்தின விதம் தவறு, அதனால ஒரு 10 தோல்விகள் ஆகிவிட்டது, 2 தடவை நம்ம நிக்க முடியல, ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும். உருவாக்கி கட்சியை ஒருங்கிணைப்போம். அண்ணா வாங்கினேன், ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிடுவோம், சரி வாங்க. டிடிவி தினகரன் சார் இது வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துறாரு. என்னைக்கு அவர் நான் முதலமைச்சர் இல்ல, என்னோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அமைக்குன்னு சொல்றாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்க நான் உறுதுணையா இருக்கேங்கிறாரு. அப்புறம் நீங்க அவரையும் இணைக்க மாட்டேன், நான் தள்ளி விட்டுருவேன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள இருக்க அண்ணன் தம்பிகளை சேர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன் போய் காலில் உள்ளது நியாயமா? அதுதான் நான் கேட்கிறேன். அதை மக்கள் கேட்கிறாங்க. ஒரு காலத்துல பத்திரிகை பார்த்துதான் மக்கள் என்னன்னு நடந்தது ஜார்ஜே இருக்கும்போது. இன்னைக்கு அப்படி இல்ல, போன்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா அடுத்த 5 நிமிஷம் கன்னியாகுமரி அந்த மூலையில இருக்கிறவங்க வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருக்கு. உலகமே ஃபுல்லா பாத்துருது என்ன நடக்க போகுது. செங்கோட்டையன் உடைச்சிருவாரா? செங்கோட்டையன் உடைச்சிட்டாருன்னா அவர் கூட ஒரு 10-20. ஆனா இப்பவும் சொல்றேன், செங்கோட்டையன் இதை உடைக்காம பண்ணினார்னா தேமுதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க விடாமல் செய்கிற துரோகத்துக்கு செங்கோட்டையன் உடந்தையா போனாருன்னு போயிடும். தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு, ட்விட்டர்ல தான் அரசியல் பண்றாரு, கலர்சலுக்கு வரமாட்டாருன்ற ஒரு பெரும் விமர்சனத்துல இருந்தார். பட் ஒரு 10 டேஸா பார்த்தா அவருடைய கட்சிக்கு வருகைகளும் அதிகமா இருக்கு, பிரபலங்களும் அதிகமா இருக்காங்க. 3 தேர்தல் வியூக நிபுணர்கள் இணைஞ்சிருக்காங்க இப்போ. அதுல ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கும் அவர் தான் தேர்தல் வியூக நிபுணர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அவர் தாவேகாவுக்கும் வந்திருக்காரு. தாவேகா அதிமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? தாவேகா தலைவர் நடிகர் விஜய் எந்த நோக்கத்துக்காக அரசியலை உருவாக்கி இருக்காரு, அவருடைய பாதை என்ன, அவர் ஒரு எந்த கடந்து வரக்கூடிய பாதைகள், எந்த பாதையில வரப்போறாரு, எந்த கொள்கையை முன்னிறுத்தி அவர் நடத்த போறாரு, ஏதோ ஒண்ணு நமக்கு முழுமையா தெரிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி நாங்க விளக்கம் சொல்லுவோம். மாநாட்டுல என்ன அறிவிச்சாரு? எந்த கொள்கை அறிவிச்சாரு? பாசிசமா பாலிசமா? அதாவது நான் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல நடுரோட்ல நிக்கிறேன்னு சீமான் சொன்னார். அது மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே இருந்தது. அது ஒரு முன்னுரை. அதை முன்னுரையா நம்ம எடுத்துக்கிடணும் ஒழிய களங்கிறது, அரசியல் களங்கிறது வேற. ஏன்னா நான்லாம் இப்ப 45 ஆண்டு காலம் அரசியல் களத்திலேயே பயணித்து வந்தவர். அவரு களத்துல இப்பதான் இறங்கி இருக்காரு. அவர் இறங்கினவரு இந்த இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் நின்று இருந்து தன்னுடைய வாக்கு சதவீதங்கள் ஒருவேளை வெற்றி கூட பெற்றுக்கலாம். அவர் இறங்கி நின்று வந்தார். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடைத்தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார். அப்புறம் பாண்டிச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் வேட்பாளராக உட்கார வைக்க வேண்டிய தகுதியில் வந்தது. இதெல்லாம் ஒரு வீகம், அதாவது மக்கள் மத்தியில ஒரு செலுத்தக்கூடிய வீகம். அந்த வீகத்தையே சொல்லிக் கொடுக்க முடியாத வீக தொகுப்பாளர்கள் எல்லாம் நம்புறாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2-3 தடவை விஜய் பத்தி கேட்கும் போது சொல்லியிருப்பாரு, அவர் எந்த பாதையில் பயணிக்க விரும்புகிறார், என்ன செய்ய போறாரு. அவரு இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர் தான் 2021 தேர்தல் கிஷோர் நீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க எல்லாம் ரோட்ல நாங்களே போஸ்ட் ஒட்டி நாங்களே முதலாளிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம், பிரசாந்த் கிஷோர் ஏதோ இப்ப நின்று பீகார்ல நின்று தோத்து போனாருன்னு கேள்விப்பட்டோம். அவர் அரசியல் இதுல நின்று அவர் ஏதோ அரசியல்ல நின்று எடுத்து தோத்து போனாரு நிறைய இதுல. அவரு விஜயை வச்சு ஒரு விளம்பரத்தை தேடுறதுக்காக வந்திருக்கலாமா ஒழிய நடிகர் விஜய் பிரசாந்த் கிஷோரை வச்சு அரசியலுக்கு பயணிக்கிறாருன்னு சொல்றது எனக்கு அது இல்லை. ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தாரு விஜயை பார்த்தாருன்னா பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு மார்க்கெட் ஏறும். நடிகர் விஜய் எங்க இருக்காரு? சினிமா ஷூட்டிங்ல இருக்காரு. நடிகர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் சந்தித்தாரா? நீங்க நல்லா புரிஞ்சுதா? அப்பேற்பட்ட பிரசாந்த் கிஷோரை சந்திச்சது யாரு? அவருடைய பொதுச் செயலாளர். இல்ல விஜய் அவர்களை சந்திச்சு பேசிருக்காரு. பேசுன மாதிரி எனக்கு பேசுன மாதிரி தெரியல. பிறகுதான் இவங்க 3 பேரையும் இவர் கொடுத்த வியூகத்தை எல்லாம் கொண்டு போய் படப்பிடிப்பு தளத்துல கொண்டு போய் அவர் பொதுச் செயலாளர் சொல்லி சொன்னாங்களே ஒழிய
அவர் விஜய் சந்திச்சாரு, விஜயை பார்த்தாரு. ஆதவ் அர்ஜுனாவும் தினமே வந்து விஜய் அவர்களை தான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா போய் பனையூர் அவர் இல்லத்துல போய் விஜய் அவர்களை ரெண்டு மணி அது நேரம் நீங்க சந்திச்சு கரெக்டா, பேசிய ஏன்னா பிறகுதான் நாங்க பார்த்தது அப்படிதான். இந்த 3 ஆனா நாளுக்குள்ள என்னை ஆலோசனை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கார்ப்பரேட் கம்பெனிகளை நம்பி களம் இறங்காதீங்க. உங்க நம்பி இருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் நம்புங்க, அவங்க அவங்கள கரையேற்றுவாங்க. கார்பரேட் கம்பெனிக்காரங்க நம்பி பணத்தை செலவு பண்றது, வியூகம் அமைக்கிறது எல்லாம் மக்கள் மேல அது தாவேகா மேல இருக்கிற ஒரு அக்கறை கூட உங்களுக்கு அதிமுக மேல இல்லையே சார்? நாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்டாதானுங்க. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அதிமுகவும் தாவேகா விஜயும் இணைவார்களா, கூட்டணி வைப்பார்களா, வியூகம் நடத்துறாங்களா? அப்ப முதலமைச்சர் யாரு? அது அவங்க முடிவு பண்ணி யார் முடிவு எடுப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்காக தானுங்க இங்க கூடால இருக்கிற அத்தனை வரையும் கலத்தி விட்டுட்டு போறாரு. தான் முதலமைச்சரா இருக்கணும், நான் பொதுச் செயலாளரா இருக்கணுங்கிறது அவருடைய கொள்கை. அம்மா படத்தையும் தலைவர் படத்தையுமே தூக்கி போட்டுட்டு தன்னையே பிரபலப்படுத்துறது. மாட்டு வண்டியில ஏணிப்படி வச்சு ஏறி போனாரு சொன்ன ஏறி இறங்குறாரு. எல்லாருக்கும் அதே நிலைதான். அதுக்கு எதுக்கு மாட்டு வண்டியில ஏறணும்? ஒழுங்கா வர வேண்டியதானே? வயதாகி போச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன, அந்த எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னல்ல மாட்டு வண்டியில போனாரு, மாட்டுக்கார வேலை எல்லாம் எம்ஜிஆர் போனாருன்னு தானும் நடிக்க கூடாதுல்ல. அதாவது நான் என்ன கேக்குறேன், தன்னுடைய அந்த நடிப்பு தன்மை எதிர்க்கு. உங்களுக்கு வயதாகி போச்சு, நீங்க வந்து ஏறி இறங்க முடியாது. சரி, ஒருவேளை அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி மாற்றமே வந்துருது, அப்பயும் இதே விமர்சனத்தை வச்சுட்டு இருப்பீங்களா நீங்க? அப்படி வரும்போது பாக்கலாமா? நீங்க வேற எங்க நடிகர் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொன்னா நடிகர் விஜய் இல்ல கேளுங்க, நடிகர் விஜய்க்கு ஓட்டு விடாது. சில மாநிலங்கள்ல நடிகர் விஜய் தெரிந்தவரும் நான் முதலமைச்சரா இருக்கேன், இல்ல நீ முதலமைச்சராரு, இல்ல நான் துணை முதலமைச்சராக, அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. கூட்டணி அமைச்சா இறங்கி போய்க்கிறாங்க. ஒரு வரையில 2 கத்தி இருக்க முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு புதிய கட்சி அவர் தெளிவா தாவேக்கால இருந்து தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாரு. நாங்க அதிமுகவுடன் கூட்டணி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் கூட்டணி இல்ல, எங்களை தலைமை ஏற்று வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம் கொடுத்துட்டாரா? அது பிறகு என்ன கேள்வி இருக்கு? அது பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட யாரு தான் கூட்டணி போவாங்க? இப்ப தேமுதிக ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கலன்னு உண்டு போனா அந்த அம்மா பக்கமா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. பாருங்க, இன்னும் 2 நாளையில மைக்க பாருங்க, அந்த அம்மா கட 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 கடன்னு போட்டு இது பண்ணிடுவாங்க. இந்த விருதுநகர்ல அவங்க பையன் தோக்குறதுக்கு என்ன காரணங்கிறதுல அந்த அம்மாவுக்கு பொங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜ்யசபா எம்பி கிடைக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. அதனால எங்களுக்கு தெரியும். காலம் உண்மையை யாரும் மறைக்க முடியாதுமா. ஆனாலும் எங்க அண்ணன் வந்து அவருடைய ஆண்டு தினத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் முதல்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். காலையிலேயே போய் கூப்பிட்டு அழைப்பு ஏற்று. ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி போனாரா எனக்கு தெரியாது, போகல. விவசாயிகள் பாராட்டு விழாக்கெல்லாம் ஏறுவாரு. கூட்டணி கட்சியோட அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் வரும். நடிகர் விஜய் அவரோட விஜய பிரபாகர் கூட சொன்னாரு, நடிகர் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு, அவர் எப்படி பண்றாரு, அதை வச்சு நாங்க கூட்டணி அமைக்கிறதை பத்தி பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்புகள் நாளைக்கு தேர்தல் களம் வரும்போது மாறும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் போக மாட்டாங்க. 45% இருக்கிற அதிமுக இருக்கிற ஓட்டுல 10-20% ஓட்டுகள் பிரியும். அது வந்து நீங்க ஒன்றிணைஞ்சா பிரியாது. இதை விட ஒரு பெரிய சுனாமியா ஒரு அதிமுக. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அங்க எல்லாம் நீங்க எல்லா கூட்டணி கட்சியும் நம்மள்ட்ட வருவாங்க. ஆனா நீங்க பிரிச்சு வச்சுட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப புத்தி வரட்டுங்கிறதுக்காக சொல்றோம். நம்ம ஒன்றிணையலைன்னா இங்க இப்ப 20% இருக்கிறதும் காணாம போயிரும். அதுதான் நம்ம உண்மையை சொல்றோம். நீங்க நல்ல போங்க, திமுக ஒரு கட்டமைப்போடு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது கூட தான் செய்ய முடிய குறையாது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, நாளைக்கு ஆட்சி இல்லைன்னா தான் குறையும். இது வந்து இயற்கை. நான் ஆண்டாண்டு காலம் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு 5 வருஷத்துக்கு சீசன் இருந்தால இங்க இருக்கிறோம், அங்க இருப்போம், அங்க இருக்கிறோம், இங்க இருப்போம். இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படல, இந்த பள்ளியில் படித்தவர்கள் அந்த பள்ளியில ஆசிரியர்களா இருக்காங்க, உண்டா இல்லையா? அதனால கத்துட்டு போன பள்ளி கூட இதுதான். அது மாதிரி நிறைய இருக்கு. நாளைக்கு விஜய் தொடங்குறாரு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி நம்பி போறதுக்கு முன்னாடி நம்மளே போவோம்னு சொல்லி சில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிருவாங்க. தேர்தல் வரும்போது போயிருவாங்க. அதுல ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் சுத்தம் எடப்பாடி பழனிசாமி தேர்தலே நிக்க மாட்டாரு. ஓகே, களம் எவ்வளவு டஃப்பாக இருக்கு. இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே சட்டமன்ற தேர்தலையும் குறைஞ்சது, நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. 26 களம் இன்னும் ரொம்ப டஃப்பா இருக்கு. 26 களம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லன்னு சொல்ல முடியாது.
அதனால அதுல நடிகர் விஜய் வந்து ஒரு வியூகம் அமைச்சு போகணுமே ஒழிய சும்மா பிரசாத் கிஷோர் இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பு செய்திகளுக்கு ஒத்து போகாம ஒழிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ எந்த கார்பரேட் கம்பெனியை நம்பிய களத்துல நிக்கல. தன்னிச்சையா தொண்டர்களை நம்புறாங்க, தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களை நம்புறாங்க. அவருக்கு ஏகப்பட்ட அணிகள் போட்டிருக்காரு. அந்த அணிகளோட விளக்கங்கள்லாம் நமக்கு தெரியல. 19 அணி 20 அணி போட்டிருக்காரு. அந்த அணிகள் மாணவர் அணி குழந்தைகள் அணி எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் அந்த வியூகம்லாம் யார் இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. குறிப்பிட்ட அவர் வந்து ஒரு 4-5 அணிகளை போட்டு தொண்டர்களை இழுக்கணும். கட்டமைப்பு முக்கியம். அது நடிகர் விஜயா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க பூத்துல 10 பேர் நம்ம ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தாதான் நமக்கு ஓட்டு. கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்தணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால திமுக பெரும்பலமான கட்டமைப்பு இருக்கும். ஏன்னா நாங்க 2011 தேர்தலில் அப்படி பார்த்தோம். எங்கேயும் போக முடியாது. எங்க நடந்தாலும் போலீஸ் ஒரு பக்கம் நாங்களை நெருக்குவாங்க. கொண்டு போற சாமானங்கள்ல இந்த மொத்தத்தையும் கலைச்சு போட்டுருவாங்க. யாருக்கும் எங்கேயும் போக முடியாது. ஒரு பூத்துல உட்கார்ந்து இருந்தா கூட நம்மளை இழுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதையும் மீறி மக்கள் சக்தியில தான் 2011 வர முடியும். அதை நம்ம தேடி போனோம். அதுக்கு இப்பவுமே அவர் பயணிக்கணும். இது காலந்தாமதம் ஆகிவிட்டது. நடிகர் விஜயோடைய அரசியல் பயணம் ரொம்ப ஷார்ட் பீரியடு. அது நிலை நிறுத்தப்பட முடியுமா, நிலை நிறுத்தப்படுமாங்கிறது 2026 தேர்தல் களம். ஓகே, மீண்டும் மீண்டும் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா தலைவர், அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இல்லமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாவேகா. ஆனா இருந்தாலும் நாங்க சின்ன பிள்ளையிலேயே அவரை பார்க்கிறோம், நடிகர் விஜயா தான் பார்க்கிறோம். அவரு இப்போதைக்கு நடிகர் விஜயா தான் இருக்கிறாரு, தாவேகா தலைவரா இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. நாளைக்கு அவர் பெரிய தலைவரா வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை வரணும். அதுதான் அவருடைய பாதைகள். அவர் ஒரு பாதைகள்லாம் பண்றாரு. காமராஜரை வச்சிருக்காரு, பெரியாரை வச்சிருக்காரு, அப்படி எல்லாம் ஒரு சிலைகள் எல்லாம் பண்றாரு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல அவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வியூகத்துக்கு இடையில இந்த வியூக அமைப்பாளர்கள்லாம் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அவரை இன்னும் குழப்புவாங்க. அந்த குழப்பம் அவருக்கு வாழ்வா இல்லைன்னா வீழ்ச்சியாங்கிறது அவருக்கு தான். அவரு புத்திசாலித்தனமா பண்ணிடணுங்கிறது எங்களோட குறிக்கோள், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து தலைவர் என்றே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் நம்ம இடையே இணைந்திருந்தார். நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம், எல்லாத்துக்கும் விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தார். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.